என் அன்பு குழந்தையே, இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாறும். நீ நினைத்தது நடக்கும் நேரம் இது. நான் சும்மா உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் வேலை எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். உனக்கு கொடுக்கும் நேரத்தை நான் அறிந்து செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும்போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும், உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்களுக்காகவும், உனது கர்ம வினையை நீக்கி தக்க சமயத்தில் அனைத்தையும் பெற செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். நான் அடிக்கடி சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று. உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும், உலகமே உன்னை வெறுத்தாலும் நீ அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை. வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து நீ கவலைப்படுகிறாய். கண்களை திறந்து பார். நான் உன்னோடு இருப்பது தெரியும். ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என நினைக்கிறாயா? என்னை நினைத்தாலே உன் கண்முன் நான் தோன்றுவேன். நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை தடுமாற வைக்கிறது. ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டு இருக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும். மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். உன்னிடம் உன் சாய் தேவா ஆத்மாவாகவே உன்னிடத்தில், உன் மனதில், புத்தியில் வாழ்கின்றேன். நீ எதற்கும் கலங்காதே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் உன் சாய் தேவா நான் இருப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.